இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் தான் எனக்கெல்லாம் வந்துட்டு 18 பேங்க் எனக்கு ரிஜெக்ட் பண்ணிச்சு டோன் இல்லாம நான் ஒரு தான் வந்தேன். ஒரு பேங்க் மேனேஜர் எஃபர்ட் எடுத்து சரி கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்ததுதான் இங்க இருக்கேன். யூனியன் ஆஃப் லிவர்பூல் சைட்ல போயிட்டு என் நேம் அந்த சர்ச்ல வச்சா ஒரு பிளாக் இருக்கும், அதுல டீடைல்ஸ் இருக்கும் ஃபார் தோஸ் ஆஃப் யுவர் இன்ட்ரெஸ்ட். கிராஜுவேஷன் செரமனி எனக்கு May 5th, ஆனா எனக்கு May 3rd வந்து ஏகாம் ஜாயின் பண்றேன், டேட்டா அனலிட்டிக்ஸ் கன்சல்டன்ட். மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் மூணு இன்டர்வியூஸ் லைன் ஆரம்பிச்சு அந்த மாதிரி லெவல் போச்சு. கையில ஆஃபர் வர வரைக்கும் ப்ராப்பரா ரிட்டன்ல ஸ்பான்சர்ஷிப் ஆஃபர் பண்ற இந்த டைம் வர வரைக்கும் இட்ஸ் நாட் யோர்ஸ். இப்ப இன்ஃபார்மலா மாத்தணும்னா என்னோட எப்படி ஸ்பான்சர்ஷிப் லேண்ட் ஆச்சுன்றது நான் சொல்றேன். மேபி தட் மைட் ஓகே. சோ என்னோட கோர்ஸ் ஸ்டார்ட் ஆன டேட் பார்த்தா வந்து 2020 நவம்பர் 2020 நவம்பர். நான் ப்ரீவியஸ் ஏதாவது 1 year IIM கல்கட்டால ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணாம ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு லிவர்பூல் கிடைச்சது, ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஓகே நவம்பர் வர வேண்டியது. ஓகே நவம்பர் 10th ஐ திங்க் கிளாஸ் ஸ்டார்ட் 2020ல. ஸோ அது டெட்லைன் இருக்குது செப்டம்பரோ அக்டோபர் சில டைம் கூட வரணும் அப்படின்ட்டு. ஆனா கோவிட்னால என்னால் வர முடியல. ஓகே என்னோட ஃபிளைட் வந்து ஆக்சுவலா வந்து எனக்கு அப்போ வந்து யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து ஒரு பேஸ் பீரியட் இருந்து யூகே இங்க கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே ஏன்னா ஜெனரலா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க இருக்கணும் இனாகிரேஷன் டைம்ல, அதான் ரூல். ஆனா அந்த கோவிட் டைம்ல வந்து ஸோ யூ கேன் ஆக்சுவலி டேக் கப்பல் ஆஃப் மந்த்ஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி என்ன இருந்தது. ஸோ கோர்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இந்தியாவில தான் பண்ணேன். ஃபிளைட் வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஃபிளைட் வந்து எனக்கு நவம்பர் 30th என்னமோ அது போஸ்ட்போன் ஆகி ஃபிளைட் ஆப்வியஸா கோவிட் டைம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஃபிளைட் கேன்சல் ஆகி எனக்கு Jan 10th இருந்தது, அது தாண்டி Feb 10th, அதெல்லாம் 3 வாட்டி ஃபிளைட் கேன்சல் ஆகி கடைசியில March 28th எனக்கு 27th நைட் எனக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் சென்னையில இருந்து ஃபிளைட்டு. எனக்கு யூனிவர்சிட்டி வந்து சொல்லிட்டாங்க April 10th வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்கு வந்து. ஏன்னா அப்போ வந்து என் பேட்ச்மேட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க, அவங்க 6 months இருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நான் March 28th வரேன். 28th வந்து இறங்குறேன். ஆப்வியஸா யூரோப்பியன் கிளைமேட் எவ்வளவு கோல்டா சென்னையில இருந்துட்டு அந்த கோல்ட் அஃபெக்ட் ஆகுதுன்றது ஒரு சின்ன ஒரு டேஞ்சன்ட் தான் சொல்றேன் என்ன ஆச்சுட்டு. வந்து இறங்கினேன் 2020 ஒரு செமஸ்டரே முடிச்சுட்டு அது வந்து அப்ப ஈஸ்டர் பிரேக் வரும், ஆல்மோஸ்ட் ஏப்ரல் 10 ஈஸ்டர் வருங்க. ஈஸ்டர் பிரேக் உள்ள போறோம். அப்ப நான் வந்து இறங்குறேன். 10 நாள் குவாரண்டைன் எனக்கு ரூம்ல தான் இருக்கணும். என்னோட அகாமடேஷனோட அந்த கீழே இருக்கிற அந்த ரிசப்ஷனிஸ்ட் she will never come to my floor. லைக் எங்க கிளஸ்டர்ஸ் 5 பேர் இருந்தாங்க. சோ ஃபாக்லண்ட் ஹவுஸ். ஃபாக்லண்ட் ஹவுஸ் அங்க வந்து பக்கத்துல யூரோப்பா பக்கத்துல. சோ அங்க வந்துட்டு she wouldn't even come into our cluster even for inspections or anything because I was quarantined. So அப்போ cluster mates வந்து உள்ள வரக்கூடாது. But cluster mates luckily were my classmates. So தெரிஞ்சவங்க ஒரு பெங்காலி பையன் பொண்ணு, so they were chill. So அவங்க வந்து இருக்கும் நம்ம ஃபுட் ஏதாவது இருக்குன்றது. பட் at the end of the day ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ப்ளீட் ஆகும்போது நான் ஜிபி கால் பண்ணி பேசுறேன். அவர் என்ன சொன்னார்னா we might be able to stop the bleeding temporarily with some kind of medicine or anything, but at the end of the day you're going to stay here for a long period, so your body has to adapt. So let it go through what it's going through, and eventually it will come to a point where you're adapted. So on the position it was a bit painful intra the it was annoying, nose ரொம்ப dry ஆகி இதாயிட்டு இருந்தது. பட் அதை தாண்டி வந்தாச்சு. I was very lucky. என்னன்னா April 10th 8th போல எனக்கு குவாரண்டைன் முடியுது. April 12th எல்லாம் லாக்டவுன் எல்லாம் ஓப்பன் ஆகி எனக்கு பார்ட் டைம் ஸ்டேறதுக்கு அப்புறம் ஓப்பன் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷா பார்ட் டைம் ஸ்டேறதுக்கோ தேடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா ஏன்னா எல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ தே ரிக்வயர் பீப்புள் டு ஆக்சுவலி டூ தி ஸ்மாலர் ஒர்க்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட் வந்து ஆப்வியஸ்லி அப்போ வந்து நான் வந்த டைம்ல NIPay வந்து ஐ திங்க் இட் வாஸ் 8.9 ஆர் சம்திங். இப்போ வந்து 12.5. 3 years முன்னாடி வந்து 8.9 அவ்வளவுதான் NIPay. ஸோ 20 hours வந்து அந்த NIPayக்கு நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து இமீடியட்டா சேர்ந்துன்றதுக்காக கோலோக்கல்ல சேர்ந்தேன். கோலோக்கல் வந்துட்டு 12 hours ஷிஃப்ட் கொடுக்கும். வீக்லி 20 hours தான் பண்ண முடியும். 12 hours ஷிஃப்ட் கொடுக்கும். 20 hours தான் ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த 12 hours கொடுத்து நான் முடிச்சிருவாங்க. ஸோ அதை தாண்டி எனக்கு ஒரு ஒர்க் பண்ணுறதுனால ஜஸ்ட் டெலிவரி இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே 16 hours 2 நாள் பண்ற மாதிரி 16 hours இல்ல ஒரு நாள் 16 hours பண்ணோம்னா அது முடிஞ்சிடும் அதோட. பட் அது முடிச்சிட்டேன்னா எனக்கு வந்து அந்த வீக் ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கும். அந்த கோலோக்கல்ல வர்க் பண்ணும்போது எனக்கு என்ன டவுட்னா ஆல்ரெடி யூ ஆர் ப்ளீடிங் இந்த டெம்பரேச்சர் உங்களுக்கு ஒத்துக்கல. அந்த சிச்சுவேஷன்லயும் நீங்க எப்படி வெளியில வந்து இந்த டெலிவரி அதெல்லாம் அந்த 10 days அடாப்ட் ஆயிடுச்சு. அப்படியே அந்த 10 days சைபீரியா கிடையாதுடா. அவ்வளவு ரொம்ப மோசமா இல்ல. அந்த டக்குனு ஒரு டெம்பரேச்சர் சேஞ்ச் அந்த பிரஷர்ல வந்துதான் பாடி கண்டிஷன் வந்து அதுக்கு அடாப்ட் ஆச்சான்றது. இது எல்லாருக்கும் காமனான விஷயம் தான். அது கோல்ட் ரொம்ப டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆச்சுன்னா அது நடக்கும். ரொம்ப பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஒரு அனாயிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் அது. யூ எஸ்கேப் வின்டர் ப்ரோ.
I came on March, so maybe if I came on November, the proper winter time I don't think it's not that here, but either way I was lucky enough to come in like spring or something. But anyway, வந்துட்டு நான் இறங்கிட்டு அதை முடிச்சிட்டேன், பார்ட் டைம் போக ஆரம்பிச்சேன். முடிச்சிட்டு இது சொல்லாமான்னு தெரியல, பட் நான் ஓப்பனா சொல்றேன், ட்ரீட்மெண்ட் சரியில்லை. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ஆக்சுவலா பிரிக்ஸ் பண்ண மாட்டாங்க, ஆனா அவங்க பண்ண சோ வந்துட்டு அங்க வந்து அந்த கடையில வந்துட்டு இட் வாஸ் குட். நல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஜாபுக்கு இட் வாஸ் ஓகே, பட் இட் வாசன்ட் சம்திங் லாங் டர்ம் ஆப்வியஸ்லி. ஏன்னா 12 hours ஷிஃப்ட்ன்றது இட் வாஸ் வெரி ஹெக்டிக். அட் த சேம் டைம் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தது. சோ எதுக்கும் இன்னொரு பேக்கப் தேடணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஓபன் பண்ணிருந்தாங்க. நான் அந்த மந்த் தான் ஆக்சுவலா ஓபன் பண்றோம். ஹப் ஓபன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா ரெக்ரூட் பண்ணிட்டு இருந்தேன். சோ தேர் ஆர் ரெக்ரூட்டிங் இன் பஞ்ச் அண்ட் இட் வாஸ் ஆல்சோ இன் பே. சோ அதனால வந்துட்டு நான் அங்க போயிட்டு இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் பெருசா இல்ல. யூ ஜஸ்ட் நீடட் பிஆர்பி வச்சுட்டு, ஏன்னா நீங்க ஸ்டூடெண்ட் தானே. சோ அதுல தட் வாஸ் மோர் தென் எனஃப் டு ப்ரொவைட் யுவர் லைக் கேஷ் லெட்டர் அண்ட் ஸ்டஃப். அது போதும் எனக்கு ரெக்ரூட் பண்ணிட்டான். சோ நான் அது ஓட்டினேன். பட் eventually you will grow to a point where you will understand that this isn't good. Obviously, ஏன்னா காசு வருது, it's fine, it is more than enough for your rent and it covers everything, but it's not something for long term. நீங்க வந்தது வந்து இதுக்கோ. சோ நான் என்ன பண்ணேன், ஹேண்ட் ஷேக்னு ஒன்று இருந்தது. ஹேண்ட் ஷேக் வந்து for those of you who don't know, handshake is something like LinkedIn. அங்க opportunities வரும். But the difference between LinkedIn and Handshake is you'll be competing with the student community. For example, LinkedIn la you 1000 பேரோட compete பண்றேன்னா Handshake ஓட 100 ஓட compete பண்றேன். அது ஒரு பெரிய difference. அங்க எனக்கு ஒரு internship கிடைச்சது. I think I was the only one in my batch to get a paid internship on that time. So I was lucky enough. I should say I was lucky enough. So CRSI Consulting leads our company. Remote தான். So ஒரு நாளுக்கு 4 hours work பண்ணோம், 5 days a week, 20 hours. அதுலயே கவர் ஆச்சு, நல்ல பே. So proper job, research analyst-ஆ. So அவங்களுக்கு requirements வந்து பைத்தன் கோடிங் இதெல்லாம் வச்சுட்டு பண்ணணும் அப்படின்னாங்க. So I did that. பண்ணிட்டு எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களே வந்து சொன்னாங்க, ரெக்ரூட்டிங் ஓப்பன் ஆகும்போது we let you know. So in 2022 Janல ஓப்பன் ஆகும், அப்போ அதுக்கு வெயிட் பண்ணுங்க, ரெக்ரூட் பண்றோம் அப்படின்ட்டு. பட் அட் த சேம் எனக்கு வந்து என்னன்னா, I didn't want to wait, put all my hopes in that thing. Okay, don't put your eggs in one basket சொல்லுவாங்க, அந்த மாதிரி. அதுக்கே நான் ஹோப் பண்ணி இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அந்த டைம்ல வந்து எனக்கு பெரிய பிரேக் த்ரூ என்னன்னா, there was a guy called Lock in Chen in a class. He was from China. அவனும் நானும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சோம். எப்படின்னா அசைன்மெண்ட்ஸ்க்கு வந்து OneNoteன்றது வச்சு ரெஃபரன்ஸ் எடுக்கிறது எப்படின்னு தெரியல எனக்கு. நான் அவன்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணி கேட்டேன். அப்படி வந்து பேச ஆரம்பிச்சு அவன் சொன்னா, என்கிட்ட கிளிக்ல டேட்டா தமிழ் நடக்கும் வருஷம் குளோபலா, அதுல வந்துட்டு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி ட்ரை பண்ணுவோம் என்ன ஆகுதுன்ட்டு. அது சும்மா அந்த ஒரு சின்ன கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகி என்ன ஆச்சுன்னா, நாங்க ஃபைனலிஸ்ட் ஆயிட்டோம், வேர்ல்ட்ல டாப் 3 வந்துட்டோம். சூப்பர். சோ அது அகைன் லக் தான். அது லக்னா we put in our efforts. எஃபோர்ட் போட்டோம், வின் பண்ணல. நாங்க டாப் 3 வந்தோம். என்னோட கிளாஸ்ல நானும் அவன் பையனும் டீம் 2 பேர் தான் டீம், ஒரு டீம் பேர் கூட நானும் அவனும் லாக்கும் ஒரு டீம்ல இருந்தோம். இன்னொரு பையன் தனியா பண்ணா, நெதர்லாந்துல ஒரு யூனிவர்சிட்டில அவன் ஒரு பையன். நாங்க 3 பேர் தான். டாப் 3னா அப்ப நீங்க யூனிவர்சிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணி அப்ப நீங்க டாப்ல நம்பர், அப்ப உங்க யூனிவர்சிட்டில எடுக்கும்போது நீங்க அதுல என்னோட கிளாஸ்ல ஒரு பையன் செகண்ட் ஃபைனலிஸ்ட். ஆக்சுவலா யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல்ல 2 பேர். யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல் சைட்ல போயிட்டு என் நேம் அந்த சர்ச்ல அடிச்சா ஒரு பிளாக் இருக்கும், அதுல டீடைல்ஸ் இருக்கும் for those of you are interested. சோ அங்க வந்துட்டு அது ஒரு பெரிய பிரேக் த்ரூ எனக்கு. ஏன்னா வந்து அது ஃபைனலிஸ்ட் ஆனதுனாலே வந்து $500. So $500 na pounds வந்து 350 something தான். சோ வந்தது. அதுல தான் நான் பியானோ வாங்கினேன், அது வேற விஷயம். பட் அது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சோ at the end of the day அது ஒரு பெரிய ரெகக்னிஷன் ஆச்சு. நான் ரெஸ்யூம்ல போட்டுட்டு எனக்கு அதனால வந்துட்டு சில நேம்ஸ், சோ நான் இன்டர்ன்ஷிப்பும் பண்ணியிருக்கேன் ஸ்டூடெண்டா இருக்கும்போது, பிளஸ் இந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணன்றது ஒண்ணு. I started creating a brand for myself, like ஒரு நேம் ஒன்னு கிரியேட் பண்ணேன். எனக்கு வந்து அன்அஃபிஷியல் கிராஜுவேஷன் ஒன்னு சொல்லுவாங்க, கிராஜுவேஷன் செரமனி நம்ம இந்தியால பண்றாங்க. என்னோட அன்அஃபிஷியல் கிராஜுவேஷன் பார்த்தோம்னா February 28, 2022. கிராஜுவேஷன் செரமனி எனக்கு May 5th. ஆனா எனக்கு May 3rd வந்து ஏகாம் ஜாயின் பண்றேன், டேட்டா அனலிட்டிக்ஸ் கன்சல்டன்ட். நான் கன்சல்டன்ட் தான் ஆகணும்னு நினைச்சேன் டேட்டா அனலிட்டிக்ஸ் சைடுல. ஏன்னா I wanted to go like in terms of அந்த சைடு போகணும்னு நினைச்சேன், ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட் அந்த சைடு. சோ நான் அதுக்கு அப்ளை பண்ண ஏகாம் கிடைச்சது. ஆக்சுவலா 2 ஆஃபர் கிடைச்சது. சோ I was able to pick which one I wanted. சோ நான் அதுதான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஏகான் is where he is joining. அது வந்து ஏகாம். இது அது ஏஇகாம், இது ஏகான். ஓகே, ஐ மீன் ப்ரொனன்சியேஷன் இல்ல. என்னோட வந்து ஏகாம், AECOM. இது ஏகான், அது ஏகாம். கானா ஏகான் ஏகாம்ன்றது என்னோட கம்பெனி ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடுல வந்துட்டு வேர்ல்ட்ஸ் லீடிங் கன்சல்டிங் ஃபார்ம் இது.
நான் மெக்கன்சி கம்பெனில ஒர்க் பண்ணிருந்தேன் இந்தியால. Okay. சோ McKinsey. ஆனா பேக் எண்ட்ல விஜுவல் அனலிஸ்டா இருந்தேன். சோ எனக்கு அது தெரியும் அது எப்படி இருக்கும் கன்சல்டிங் சைடு அப்படின்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. சோ அதை வச்சு கன்சல்டிங் மூவ் பண்ண பிளஸ் இங்க நான் ரிசர்ச் அனலிஸ்டா ஒரு கன்சல்டிங் ஃபார்ம்ல கீழ இன்டென்ஷன் கிடைச்சது. சோ இட் ஆல் லைக் at the end of the day ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க தெரியுமா, it will all make sense at the end, everything will fall into place அந்த மாதிரி ஆச்சு. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு லைன் அப் ஆச்சு. இதுவும் ஆயிட்டு வந்துட்டு போன உடனே அவர் அப்பயே சொல்லிட்டாரு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறோம் PSW. ஆனா வந்து யூ வில் ஹேவ் டு லைக் இப்போ வந்து ஜாயின் பண்ண உடனே ஸ்பான்சர்ஷிப் நான் போயிட்டு என் ஆஃபீஸ்ல பேசணும்னு சொன்னா இட்ஸ் என்னால யாரும் யோசிப்பாங்க. சோ ஒரு PSW 1.5 years ஒர்க் பண்ணிட்டு பெர்ஃபார்மன்ஸ் நான் பேசி நான் வாங்கி கொடுத்துறேன். எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே பண்ணல. 2 மெயில் வந்தது, அந்த டாக்குமெண்ட்டை சைன் பண்ணி அனுப்பிச்சேன். எனக்கு பிஆர்பி புது பிஆர்பி Tier 2 அப்படின்ட்டு வந்துச்சு. ஐ மீன் அதுல வந்து இன்டெஃபினிட் என்ன பண்ணுவாங்க இன்டெஃபினிட் ரிமைண்ட் டு அது ஐஎல்ஆர்ரா அது இல்ல நான் பிஆர்பி பார்க்கல. Tier 2 lease to remain. ஸ்கில் ஒர்க்கர் வீசா அப்படி வரும், ஸ்கில் ஒர்க்கர் வீசா வரும். சோ அது வந்துருச்சு. அது வந்துட்டு சோ நான் என்ன சொல்ல வரேன்னா as long as you put in your effort you will always reap the benefits. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண ஆரம்பிச்சது இதுதான். ஒண்ணு வந்து கிடைக்கலன்றீங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். நான் சொன்னேன்ல இந்த மாதிரி டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பாஸ்கெட்ன்ட்டு. நான் ஃபெப்ல கிராஜுவேட் ஆனேன். நான் மே வந்து ஜாயின் பண்ண ஏகாம். அந்த 3 months வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு 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 பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. நான் கம்பெனி பேர் சொல்லல, ஓகே. ஆனா எனக்கு அந்த கம்பெனில கிடைச்சிட்டு அவன் எனக்கு PSW கூட எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டான். ஏன்னா அந்த விசா வந்து April 30th எக்ஸ்பயர் ஆகுது. PSW எடுக்காதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டான். ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு 2 days தான் வந்துடும். நான் அதை பிளைண்டா நம்பிட்டேன். ஏன்னா ஆஃபர் டேஸ் இன்டர்வியூ எல்லாம் முடிச்சிருச்சு. ஆஃபர் வரப்போகுது, பெரிய கம்பெனி தான் அது, ஓகே. ஆஃபர் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். எனக்கு PSW எக்ஸ்பயர் ஆகுது. 2 weeks முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணிட்டு உங்களுக்கு செக்யூரிட்டி கிளியரன்ஸ் இல்லை. ஃபார் தோஸ் ஆஃப் யூ டோன்ட் நோ, செக்யூரிட்டி கிளியரன்ஸ்ன்றது வந்து ஒரு ரிக்வயர்மெண்ட். இஃப் யூ ஹேண்ட்லிங் அ கம்பெனி சென்சிட்டிவ் டேட்டா, ஒரு கிளையண்டோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னா செக்யூரிட்டி கிளியரன்ஸ் இருந்தால் தான் அது பண்ண முடியும். அது எப்படி எலிஜிபிள் ஆகுதுன்னு அது எப்படி கிடைக்கும்னா யூ ஹேவ் டு பி இன் UK for 5 years and not more than 60 or 90 days outside in that 5 years. அது இருந்தா தான் யூ வில் பி எலிஜிபிள் இட்செல்ஃப் ஃபார் தட் கிளியரன்ஸ். சோ அந்த மாதிரி பொசிஷனுக்கு அவன் எடுத்தான். நான் ஓபனா சொன்னேன் 1 year ஸ்டூடெண்டா தான் இருக்கேன். இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுதான் நான் அப்ளை கூட பண்ணிருக்க மாட்டேன். 2 weeks எனக்கு விசா எக்ஸ்பயர் ஆகுது. நான் இந்தியா போயாகணும். போனா வந்து என்ன நான் காசு சேர்த்து வைக்கல. அது வந்து 2,000 pounds ரவுண்டா. சோ அப்படி இருக்கும்போது இந்த டைம்ல வந்து எனக்கு சொல்றாங்க அவனுக்கு வந்து ஒண்ணுமே இல்லாது. அவன் கேஷுவலா சொன்னான், ஓகே நீங்க இந்தியா போங்க பரவாயில்ல, நாங்க தேவைப்படும் போது உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட் பண்ணி அவனுக்கு அவ்வளவுதான். எனக்கு அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. நான் PSW ஆனா நான் வாஸ் லக்கி, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கினேன் 2000 pounds வாங்கி நான் அப்போ வந்து விகரஸா அப்ளை பண்ணேன். அந்த ஏப்ரல் டைம்ல வந்து என்னாச்சுன்னா எனக்கு வந்துட்டு இன்டர்வியூஸ் எப்படி இந்த ப்ரொஃபைல் இருந்ததுனால எனக்கு என்னாச்சு மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் 3 இன்டர்வியூஸ் லைன் ஆக ஆரம்பிச்சு. அந்த மாதிரி லெவல் போச்சு. சோ அந்த பாயிண்ட்ல வந்து எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஓகே 2 years இருக்கு, ஸ்பான்சர்ஷிப்போட லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு ஆஃபர் எடுத்தேன். எனக்கு இது பெட்டரா இருந்தது, எல்லா விதத்துலயும். அண்ட் அதுதான் ஒரு லக் எலமெண்ட் இருந்தது அதுல. ஏன்னா இப்போ எனக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லைன்னா நான் அங்க இருக்க மாட்டேன். யூகேல ரொம்ப முக்கியம் அந்த ஒரு நெட்வொர்க்கிங்கிறத தாண்டி ஒரு லெவல் ஆஃப் ஒரு சர்க்கிள் இருந்து எனக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு இருந்தாங்க. சோ அதனால ஐ ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் ஃபார் देम. சோ அவங்க என்ன எனக்கு இல்ல எனக்கு இந்த ஸ்பான்சர்ஷிப் எடுத்துக்க மாட்டேன். இந்தியால நான் வர்க் பண்ணிட்டு இருந்திருக்கேன். பட் I'm not saying it's a bad thing இந்தியால வர்க் பண்றது, something that I didn't want அந்த மாதிரி. சோ இங்க இது வந்து எஃபர்ட் போட்டுட்டு இத பண்ணிட்டு இத எடுத்தேன். சோ கையில ஆஃபர் வர வரைக்கும் ப்ராப்பரா ரிட்டன்ல ஸ்பான்சர்ஷிப் ஆஃபர் பண்ற இந்த டைம் வர வரைக்கும் இட்ஸ் நாட் யோர்ஸ். லைக் என்னன்னா நீங்க ரிஸ்க் எடுத்து UK வந்துட்டீங்க, இங்க வந்து ஒரு ஜாப்ல மாஸ்டர் ஆகணும்ன்றது தான் உங்களோட இது. ஆமா. சோ எண்ட் ஆஃப் தி டே யூ ஹவ் டன் இட். சோ பி விஜிலன்ட். ஏன்னா வந்து யூனிவர்சிட்டி மாஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு they will not tell you like undergrad இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு. உனக்கு தெரியும், you should be able to you should go inside and check what's happening around all other universities. Where I said இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் இந்த மெக்கன்சில ஒர்க் பண்ண பையன். அவன் மான்செஸ்டர் யூனிவர்சிட்டி போயிட்டு அவன் டீம்மேட்ஸ் கூட he was participating in some hackathon or something. whether he wins it or not is secondary. அங்க இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ணி அந்த ஒரு நெட்வொர்க்கிங் கிரியேட் பண்ணி அவங்க அந்த ஒரு லெவல் ஆஃப் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதெல்லாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ தி திங் இஸ் உனக்கு ஒரு ஐடியா இருக்கும்,
ஆனா நீ வந்து மத்தவங்க கூட பேசும்போது you will get a different perspective and that will spark something in your mind. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல போடும்போது it will be different. So அதுதான் சொல்றேன், அந்த ஸ்டேஜ் வரணும். You guys will wake up eventually. ஏன்னா இங்க வந்துட்டு UK வந்திருக்கோம் ஜாலியா. என் தலையும் கொஞ்சம் வேக் அப் பண்ண, இப்பவே வேக் அப் பண்ணணும். நான் என்ன சொல்றேன் உங்க ஜர்னி பார்க்கும்போது ஸ்கிராப்ல இருந்து ஆரம்பிச்சு லைக் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே வந்திருக்கீங்க. ஸோ இப்ப சாய், அப்ப நீ என்ன பண்ணணும், இப்போ கொஞ்சம் ப்ரெஷரை வந்து இறக்கணும். இப்போ ப்ரெஷர் குக்கர் மாதிரி எப்பவுமே அப்படியே இருக்கும். இல்ல நீ தேடுறத தேடுறா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் தான். எனக்கெல்லாம் வந்துட்டு 18 பேங்க் எனக்கு ரிஜெக்ட் பண்ணிச்சு லோன் இல்லாம. நான் லோன் தான் வந்தேன். லோன் எல்லாம் கொடுக்க முடியாது, எங்க அப்பா இல்ல. சோ லோனும் இல்ல, அவனுக்கு கொடுக்க முடியாது, இன்கமே இல்ல வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாதுன்றான். ஒரு பேங்க் மேனேஜர் எஃபர்ட் எடுத்து சரி கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்ததுதான் இங்க இருக்கிறேன். சோ எனக்கு யாரும் அப்படியே ஹெல்ப் பண்ணல. லைக் அந்த மூமெண்ட்ஸ் தான் ப்ரோ. உங்க ஜர்னில அந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு. இப்போ அவன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா இல்ல சபாஷ் சபாஷ். அந்த மூமெண்ட் தான் எதுக்கு என்ன பார்த்தானே தெரியல. இல்ல ப்ரோ, நான் அப்பப்போ ஏதாவது பேசும்போது உன்னை பார்த்துட்டே இருப்பேன், உங்க ரியாக்ஷன் எப்படி ப்ரோ. அந்த சிச்சுவேஷன் நல்லா இருக்கு ப்ரோ. மேனிஃபெஸ்டேஷன் தான் எல்லாமே. the universe doesn't give up on a persistent man. நீ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு, எனக்கு கிடைக்கும், இது வரும், அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பிரேக் இருக்கும், உனக்கே அது தெரிய ஆரம்பிக்கும். உனக்கு அதை ஹேக் பண்ண ஆரம்பிச்சிருவேன் இன்டர்வியூஸ் இதெல்லாம். ஆனா நீங்க வந்து இந்தியால இருந்து யூகே கிளம்பும் போது இப்படி எல்லாம் டிராவல் பண்ணி இப்படி எல்லாம் நடக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பீங்க. லைக் அதுதான் நான் சொல்றேன், யாருமே வந்து இப்படி நடக்க போறோம், இப்படி இருக்க போறோம், அப்படி ஆக போறோம், இப்படி இருக்க போறோம் ப்ரோக்ராம் பண்ணி அங்க இருந்து இங்க வர இது இல்ல. ஜஸ்ட் லைக் எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கு. இது நம்ம பிளான் பண்ணல, இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளவுட் நைட்ல தான் வந்தேன். ஜாலியா இருக்கும். யூகேல வந்தவொடனே அப்படியே போனவொடனே காரு அப்படிலாம் நினைச்சேன். ஆனா இல்ல, ரியாலிட்டி இஸ் டிஃபரெண்ட். ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு வொர்க் ஃபார் வாட் யூ வாண்ட். ஓகே, நதிங் வில் பி ஹேண்டட் டு யூ. நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படின்னா உடனே இட்ஸ் நாட் செட்டில். மாஸ்டர்ஸ் வந்து படிச்சோம்னா அவங்க வேலை கிடைச்சுன்றதுலாம் இல்ல. ஃப்ரம் நான் சொல்றேன் ஓப்பனா, நான் வந்து என்னோட டீமுக்கு கிராஜுவேட்ஸ் நான் தான் இன்டர்வியூ எடுப்பேன். ஓகே, சில ரோல்ஸ்லாம் வந்துச்சுன்னா சில ஆஃபீஸ் டீமே சொல்ல, ஏன்னா டீம் வந்து ஐசோலேட்டட் கொஞ்சம். உனக்கு நீங்க பாஸ் பண்ணி அனுப்புங்க, அதுக்கப்புறம் டைரக்டர் சொல்லுவாங்க என்ன எடுக்கலாம் அப்படின்ட்டு. சோ ஃபியூச்சர்ல கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நான் அத கேட்கலாம்னு இருக்கேன். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ப்ரோ. இது வந்து அது பேசுறதுக்கான ஃபாரம் இல்ல, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அது வந்துட்டு நான் வந்து இப்ப நீ என்ன டைரக்டர் ரெஸ்யூம் கொடுத்தா நான் போய் டைரக்டர் கொடுத்து இவங்க எடுங்கன்னு சொல்ல முடியாது. இல்ல நான் எப்படி நான் சும்மா போயிடுவேன். எப்படி நான் சும்மா போயிடுவேன். நான் மாஸ்டர்ஸ் முடிக்கும் போது கூட தெரியாது. சோ எனக்கு வந்து ஒரு ட்ராக் வரும் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது வந்துட்டு எனக்கு வர இன்டர்வியூ ஷெட்யூல் பார்த்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த டைம்ல உனக்கு எப்படி தோணுது? நத்திங் will go according to plan. இல்ல ப்ரோ, இங்க வந்து நமக்கு நிறையவே இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. சோ நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், டைவர்ஷன்ஸ்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் எப்படி கம் ஓவர் பண்ணிட்டு நீங்க உங்க ட்ராக்ல போகணும்ங்கறது கூட வரல. ஆமா, அப்படியே எல்லாரும் கூட வந்து அதுல இருந்து தள்ளி வச்ச வேண்டியதுதான். ஐ மீன் தலையான மாதிரி இல்ல. உன்னோட நெட்வொர்க் வந்துட்டு சேம் கோல்ஸ் இருக்கும். ஓகே, இப்ப நீ வந்து ஒரு 10 பேர் கேர்ஃப்ரீ இல்லாத இருக்கிற ஆளுங்க கூட இருந்துட்டு they just want to party, they just want to go on trips and they fuck off back to India and one year or something. அந்த மாதிரி ஆளுங்கன்னா you know your situation. ஆமா. So you can party with them and everything, but at the end of the day you should be aware of what you want and focus on that. அவ்வளவுதான். கொஞ்சம் sarcastic ஆ சொல்ற மாதிரி இருக்கு. ப்ரோ நான் தான் அந்த क्वेश्चनே கேட்டேன் ப்ரோ. சரி ஓகே. அதுதான் யாராவது ஐடி இப்ப இந்த வீடியோ யாராவது இந்த ஊர்ல ஸ்பான்சர்ஷிப் வேலையில இருக்க யாராவது பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், கூகுள் அப்படி பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஐடி எல்லாத்தோட ஸ்டாக்ஸ் போறேன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவரை நீங்க அப்பாயிண்ட் பண்ணுங்க. ஒரே ஆளு குறைச்சிடுவாங்க ஒரே நாள்ல. ஒரேடியா முடிச்சிடுவோம். எதுக்கு இந்த டிப் நான் சொல்றேன். வந்து ஒரு நல்ல லாங் டேர்ம் யோசிக்கணும் அப்படின்னா வந்துட்டு வந்த உடனே இந்த ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் ஐசான்ட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கு. ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் ஐசா. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஓகே. சோ இது வந்து
எல்லாருக்கான இது கிடையாது. பட் ஐம் சேயிங் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் மெயின் திங் நீங்க சொல்றது கரெக்ட். இதையும் லைக் ஆட் பண்ணிருக்கேன். அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது. ஆனா இந்த கண்டிப்பா ப்ராஃபிட் வந்துரும்ன்றது சாம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணு மியூச்சுவல் ஃபண்ட். இங்க ஸ்டாக்ஸ் கொஞ்சம் இதுதான். நம்ம இந்தியால ஃபண்ட்ஸ் ஸ்டாக்ஸ் பண்றது பெஸ்டா இல்ல இங்க? ரெண்டுத்துக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. இப்படியா? ஓகே, இங்க வந்து எனக்கு டிஃபரெண்டா இருக்கு. ரொம்ப டிஃபரெண்ட். 20,000 pounds கேப். அதுல வந்து டாக்ஸ் 10,000 ரிட்டர்ன்ஸ் வந்துதான். சோ அது ஓபன் பண்ணுங்க. இந்த நாலேஜ் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க ஆள் இல்ல. அதுதான் அந்த மாதிரி விஷயம் தான் சொல்றேன். சோ யா going on a tangent, but இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு full video வேணாம்னா இங்க வந்து அனலைஸ் பண்றது தனி ஒரு வீடியோ since a finance student நான் எனக்கு finance படிச்சிட்டு இருக்கா? ஆமா bro. இப்போ வந்து நம்மளும் ஃபைனான்ஸ் தான். மேனேஜ்மென்ட் bro. அது வந்து ஒரு மாடியூல். ஃபினான்ஸ். ஃபர்ஸ்ட் அவரே ரொம்ப தூக்க கலக்கத்துல இருக்கு. இல்ல தூக்க கலக்கம். ரெஃபரன்ஸ்ன்றதை ஒர்க் பண்றது டிஃபரெண்ட். ஒண்ணுமே இல்ல. உன்னோட எம்ப்ளாயி கொடுத்து ப்ரோ அந்த ஏடிஎஸ் எப்படி கிராக் பண்ணி உள்ள போறது? அதுதான் நம்ம பிரெயின். ஏடிஎஸ்னா அது சொல்லு bro. அப்ளிகேஷன் ஸ்குவாட். ஓ அந்த அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம். ரெஸ்யூம் எப்படி அந்த ப்ரொசீஜர் ஏதாச்சும் இருக்கா உள்ள போறதுக்கு? ஏன்னா இங்க நமக்கு யூனிவர்சிட்டியா கொஞ்சம் காம்ப்ளிகேட். யூ ஹேவ் டு டெய்லர் யுவர் சிவி. எல்லா ஜாபுக்குமே யூ ஹேவ் டு டெய்லர் இட். எல்லா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒண்ணு இது எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லாமலே அவங்க லண்டன்ல கிடைச்சிருக்கு. ஓகேவா? கிராஜுவேட் ஸ்கீமா. ஆனா இன்னொருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு 5-6 இயர்ஸ் கிராஜுவேட் ஸ்கீமுக்கு உன் சிவி பார்க்க மாட்டான். கிராஜுவேட் ஸ்கீமுக்கு உன் சிவி பார்க்க மாட்டான். அத ஃபர்ஸ்ட் See, right now you can't apply for graduate roles. You missed the timeline. என்ன பேசிட்டு இருக்க? bro கிராஜுவேட் ஸ்கீம் வந்து ஆல்ரெடி நீ மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்க டைம்ல இருந்தே ட்ரை பண்ணாதானே. எனக்கு செப்டம்பர் வந்துட்டு கிராஜுவேட்ஸ் ஜாயின் பண்றாங்க டீம்ல 2 பேர். அவங்களுக்கு இன்டர்வியூஸ் வந்து போன செப்டம்பர். அந்த 2 ரோலுக்கு 2 லட்சம் அப்ளிகேஷன் வந்திருக்கும். அதுதான் ஆல்மோஸ்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி இது ஸ்காட்டிஷ் போக 10,000 அப்ளிகேஷன். இப்போ நாங்க அப்ளை பண்ணோம் கிராஜுவேட் ஸ்கீம் 10,000 அப்ளிகேஷன்ல. சரி நான் அதுக்கு தான் வந்து பேசிட்டு சரி ப்ரோ, இல்ல உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு இருக்கும்ல, அது கேளு அவங்களுக்கு. ப்ரோ இது வரைக்கும் நான் கேட்டதுக்கெல்லாம் நீங்க லைக் ஐ அம் டன் நவ.